வேளையிலே நான் வந்திருக்கிறேன் என்னவென்றால், the Holy Spirit dwells in a consecrated atmosphere. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது, தரிசிக்க முடியாது. இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி the book of Leviticus, லேவியாகமம் 6ஆம் அதிகாரம். The book of Leviticus. Can anybody read in Tamil? யார் தமிழ்ல வாசிப்பீங்களா? Anybody? அவங்கள்ட்ட மைக் கொடுத்துருக்கீங்களா? லேவியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த லேவியாகமம் புஸ்தகத்தை குறித்து கொஞ்சம் சொல்ல விருப்பப்படுகிறேன். The book of Leviticus, Genesis, Exodus, Leviticus. இந்த லேவியாகமம் புஸ்தகம், the theology of the Leviticus is all about holiness. இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து இந்த லேவியாகமம் புஸ்தகத்தில் உள்ள இந்த குறிப்புகளை அவர் பரிசுத்தத்தின் அடிப்படையிலே பேசுகிறார். இந்த லேவியாகமம் புஸ்தகத்திலே about 80 times the word holy is appearing. சுமார் 80 முறை பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மேலாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த ஜூவிஷ் எஜுகேஷன், யூதர்களுடைய படிப்பின் போதனையின் பிரகாரம் the first book to be taught to the children is the book of Leviticus. யூதர்கள் உலகத்திலே மிகவும் ஞானவான்கள், அறிவாளிகள். அவர்களுக்குள்ள கொடுக்கப்பட்டது கர்த்தர் விசேஷ ரகத்திலே அவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்று. ஆனால் இந்த யூத ஜனங்கள் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாய் போதனையிலே கற்றுக் கொடுக்கும் முதல் புஸ்தகம் லேவியாகமம், the book of Leviticus. அதில் என்ன காணப்படுகிறது என்றால், முதலாவது கர்த்தருடைய சுபாவம், God's character. Church, if we don't know God's character, then we don't know how to see God. கர்த்தரை எப்படி பார்ப்பது என்று தெரியாமல் போகும். Secondly, it speaks about God's holiness. அவர் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தர் என்று காண்பிக்கக்கூடிய புஸ்தகம் தான் லேவியாகமம் புஸ்தகம். அதோடு மட்டுமில்லாமல் அங்கே பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. About the burnt sacrifice. இதிலே there was a grain offering, there was a peace offering, there was a sin offering, there was a trespass offering என்று இதெல்லாம் எங்கே பலி கொடுக்கப்படும் என்றால் பலிபீடத்திலே. தேவசபை இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் லேவியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரை பலிபீடத்திலே என்னெல்லாம் பலியாய் வைக்கப்படுகிறது, எப்படி வைக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் வைக்கப்படுகிறது, எந்த பக்குவத்திலும் எந்த கவனத்திலும் வைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனாவது வசனமா? இல்லம்மா, 8வது வசனம். 8வது வசனத்திலே இருந்து வாசிங்க.
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கு அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடுக்கிக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளை கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. The fire shall always be burning on the altar. It shall never go out. இந்த இடத்திலே ஒரு விசேஷ வெளிப்பாடை ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், God always want to dwell with his people. கர்த்தர் எப்பொழுதும் தேவன் தன் ஜனங்களோடு அவர் உறவாடுகிற தேவன். முதலாவது ஏதாம் தோட்டத்திலே ஆதாமோடு நடந்த தேவன். ஆதாம் தேவனோடு ஐக்கியம் கொண்ட வேளையிலே எப்பொழுது பாவம் வந்ததோ அவன் ஒழித்து கொள்கிறான். கர்த்தர் தேடுகிறார். ஆதாமே எங்கே என்று தேடுகிறார். அதுவரை ஆதாம் கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன். பின்பு கூடாரத்தை, தெய்வீக கூடாரத்துக்குள் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் மகிமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு இடம். என்ன? மூன்றாவது, சாலமன் கட்டின ஆலயத்திலே நாளை முழுவதுமாய் தேவனுடைய மகிமை நிரம்பியது என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக, மேலறையிலே காத்திருந்த பக்தர்களின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கினார், உலாவினார் என்று சபை இன்றைக்கும் our hearts are the temple of the Holy God. நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்களும் நானும் சாதாரண ஜனம் அல்ல. We are not ordinary people. That's how we are looking at others. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். We are people who are set apart. நம்மளுடைய திட்டத்தால் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மை அவர் ஆதாயப்படுத்தியிருப்பதற்கு ஒரே காரணம், பரலோகத்தின் கொடிமகளாய் இருக்கும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி பலவாய் அன்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். சபையே, இந்த நாளிலும் நான் சுருக்கமாக 5 குறிப்புகளை வைத்து பரிசுத்த அக்கினி பரிசுத்த பலிபீடத்தில் எரியும்படியாக நம்முடைய ஒவ்வொரு இருதயமும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பரிசுத்தம் தங்க வேண்டும் என்றால் இந்த அக்கினி எரியும்படியாக நாம் செய்யும் முதல் காரியம் consecration, prepare the altar for the fire. சுத்திகரிப்பு. அன்பானவர்களே,
லேவியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? And the fire on the altar shall be kept burning on it, and it shall not be put out, and the priest shall burn wood on it every morning. அந்த நெருப்பு அமையாதபடிக்கு, அந்த அனல் அமையாதபடிக்கு அது எரியும்படியாக. இது எரிவதற்கு, இந்த அக்கினி எரிவதற்கு எது முக்கியமாய் தேவை? பலிபீடம். The altar had to be prepared. இந்த பலிபீடம் சரியான முறையிலே அது ஆயத்தப்படப்பட்டபடியா இருக்க முடியும் வேண்டும். And the priest daily, what the priest does is responsibility. அவன் செய்யும் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது, first you have to remove the ashes. பழைய சாம்பலை அவன் அந்த பலிபீடத்தில் கீழ் இருந்து அதை சுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது, you have to arrange the woods. புதிய விறகு கட்டைகளை அவன் தயார்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். மூன்றாவது, you have to offer the sacrifices. பலி கொடுப்பதற்கு பலியை தயார்படுத்த வேண்டும். நான்காவது, அந்த எரியும் அக்கினியை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அவனுக்கு பலிபீடத்தில் கொடுக்கப்பட்ட. ஆசாரியனுக்கு கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொல்கிறார், then the Lord spoke to Moses saying, command Aaron and his sons saying, this is the law of burnt offering. தகன பலி கொடுப்பதற்கு இதுதான் கட்டளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையை இதெல்லாம் ஆயத்தப்படுத்திய போதுதான் ஒரு வசனம் சொல்கிறது. லேவியாகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Leviticus 9:24 says, 23 வாசிங்க. And Moses and Aaron went into the tabernacle of the meeting and came out and blessed the people. Then the glory of the Lord appeared to all the people, and fire came out from before the Lord and consumed the burnt offering. வாசிங்க 24ஆம் வசனம். அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் எரித்துவிட்டு ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். எப்பொழுது? பரிசுத்த அக்கினி இறங்கிய பொழுது. See, the priests have to guard and maintain it. ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் பத்திரமாய் காத்துக் கொள்ளும்படி. The fire came from God, but the priest had to maintain it. அவர்கள் பத்திரமாய் காத்துக் கொள்ள வேண்டும். அந்த அக்கினி இறங்கும் பொழுது, சபையை இந்த நாளில் உங்கள் இடத்துல சொல்கிறேன், உங்கள் மத்தியிலே நான் ஏராளமான கதைகளை சொல்லி உங்களை மகிழப்படுத்தலாம், உங்களுக்கு சந்தோஷமான கதைகளை சொல்லி ஒரு ஆரவார சத்தத்தோடு சிரிக்கலாம். ஆனால் இந்த ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு யார் சொல்லுவார்? நான் உங்களுக்கு இந்த வேத பகுதியில் உள்ள இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நான் ஆழமாய் ஆராயும்படியாக நான் சத்தியத்தின் வெளிப்பாடுகளை உங்களுக்கு இந்த ஜனத்தை பத்திரமாய் கர்த்தருடைய பலிபீடத்தினோ இணைக்கப்பட்டு நீங்கள் கவனத்தோடு இணையும்படியாக உங்களை பாதுகாக்கும்படியாய்த்தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேய்ப்பர்களை, ஒரு பயபக்தியோடு உள்ள மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். எதற்கு? சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க, உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் பலிபீடத்திலே செம்மையா தேவ சமூகத்திலே உகந்த பாத்திரங்களாய் நிற்க. Amen. ஆகையால்தான் see, God's fire is a gift. தேவ அக்கினி ஒரு வரம். To maintain God's fire is our responsibility. இந்த பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும்.
உங்களுடைய அக்கினியை காத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய அனலை காத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த அசைவை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தான் consecration prepares the altar. ஒவ்வொரு பலிபீடமும் அக்கினி செம்மையா எரியும்படி சரியான முறையிலே சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அக்கினி மெய்யாகவே எரியும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு அடையாளம் இல்லாத ஜனங்களாய்த்தான் நாம் வாழ்வோம். இரண்டாவது காரியம், the Holy Spirit will not share his temple with compromise. கவனமாய் கேளுங்கள். ஒரு உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் தரித்த ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அவர் நடுவிலே உலாவ மாட்டார். The Holy Spirit will not share or will not dwell in the temple that is compromised. எந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறேன் என்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு தெரியாதா நீங்களே அந்த தேவ ஆலயம் என்று. அப்புறம் எடுத்துக்கலாமா? அப்புறம் not take note. 1 Corinthians chapter 3 verse 16 says, Paul is telling the church of Corinthians, கொரிந்து சபையிடத்தில் பேசுகிறார், உங்களுக்கு தெரியாதா உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று. சபையே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தாதீர்கள். I want to tell you, the enemy cannot put the fire of your life immediately. உங்கள் வாழ்க்கையிலே எரிகிற அக்கினியை பிசாசு உடனடியாக அமைச்சிட முடியாது. You know what the enemy does? He slowly fills the atmosphere with compromise. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சூழலை எப்படி மாற்றுவான் என்றால், அப்படியே இது பரவாயில்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அது பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், இது பரவாயில்ல நம்ம ஒத்து போயிடலாம். இந்த நாளில் உங்கள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். See, the enemy slowly, I put so well, he slowly fills the atmosphere with compromise until the flame become weaker. நாங்கள் என்னாயிரும், அப்படியே பலவீனமா மங்கி போய்விடும். மங்கி போனது என்ன ஆயிரும், வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இல்லாத போது என்ன ஆயிரும், பாத தெரியாது. பாத தெரியும் போது என்ன ஆயிரும், நடக்க தெரியாது. நடக்க தெரியாத போது என்ன ஆயிரும், நடத்தை கெட்டவர்களாய், தரிசனத்தை இழந்தவர்களாய், வழி தெரியாமல் தத்தளிக்கும் ஒரு சமுதாயமாய் நாம் சிக்கப்பட்டிருப்போம். தேவ சபையே, ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், பரிசுத்த அக்கினி எங்கே எரியும் என்றால் பரிசுத்தத்தோடு இருக்கும் பலிபீடத்தில் மட்டும்தான். நீங்களும் நானும் அந்த பரிசுத்த பலிபீடம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், the fire must receive fresh wood every day. பிரதானமா இருக்கு. வாசிப்போம். லேவியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்க அங்கே நினைக்கணுமா? வாசிக்கலாம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு fresh wood, the fresh wood, that means every morning there must be a fresh wood and a fresh fire. ஏந்திரீங்களா? Yesterday's prayer cannot sustain today's battle. ஒவ்வொரு நாளும் சவால், ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு போராட்டமும் இன்னைக்கு
சவாலை கடக்காதவர்களுக்கு தெரியாது. ஆனால் சவாலை கடக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் அப்படி என்றால் நேற்று ஜபிச்சோம், போன வாரம் ஜபித்தோம் என்ற அந்த அசைவிலே நாம் இருக்காதபடிக்கு, that means yesterday's fire cannot sustain today's battle. ஒவ்வொரு நாளும் உள்ள போராட்டத்தை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் என்ன இருக்க வேண்டும்? புதிய கட்டை, புதிய அக்கினி எரிய வேண்டும். அந்த அக்கினி அணையாதபடிக்கு அது எரிந்து கொண்டே இருக்க அந்த அனலுக்குள்ளே நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், yesterday's anointing cannot replace today's ministry. அநேகர் இந்த காரியத்தை பேசி இருக்கிறார்கள். ஒரு காலம் நாங்க இந்த ஊழியம் செஞ்சோம், ஒரு காலம் நாங்க இந்த ஊழியம் செஞ்சோம், ஒரு காலம் நாங்க பயங்கரமான இடத்துக்கு போயிட்டு அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வந்தோம். இதெல்லாம் செஞ்சீங்க ஐயா, அப்பா இதெல்லாம் செஞ்சீங்க. இது அன்னைக்கு. இன்னைக்கு என்ன செய்றீங்க? இன்னைக்கு என்ன செய்றீங்க? That means you are talking about the past anointing to do today's ministry. You cannot do that. நடக்காது, முடியாது. அது நடக்காது, அது முடியாது. Today's anointing is for today's battle. ஆமாமா இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து உங்களுக்கு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கலாம். 5 வருஷங்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம், இல்ல போன வருஷமே நடந்திருக்கலாம், போன மாசமே நடந்திருக்கலாம். அவர் நாம் வணங்கும் தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சபையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், the fire must receive fresh wood every day. ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் என்ன செய்கிறான்? அதிகாலையில் எழுந்து அவன் கட்டைகளை போடுகிறான். கட்டைகளை போட்டு ஆயத்தப்படுத்தி அது புதிய அக்கினி, புதிய விறகு, புதிய அனல், புதிய பக்தி, புதிய அசைவு அதற்குள்ளே நிற்கும் பொழுது நாம் நேற்றை குறித்து பேச மாட்டோம். I've seen so many people. அவங்கள யார் தெரியுங்களா? இன்னைக்கு ஊழியம் செய்யாதவங்க, ஊழியத்திலே வெம்பி போனவங்க, புரோஜனம் இல்லாமல் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். அவர் காலத்தை செஞ்ச ஒரு காலம். So what? இன்னைக்கு என்ன ராஜா செய்யற? இன்னைக்கு என்ன ஐயா செய்யற? இன்னைக்கு என்னம்மா செய்யற? ஒரு காலம் நாங்க இந்த ராப்பகலா ஜெபத்தோம். இன்னைக்கு என்ன செய்றோம்? What are we doing today? இன்னைக்கு ஜெபித்தால் இன்றைக்கு ஒரு அசைவு ஏற்படும். இன்றைக்கு ஜெபித்தால் எங்கோ ஒரு இடத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்பதற்கு அவ்வளவு விண்ணப்பங்கள் இருக்கிறது. There are so many prayer requests. It's been coming and coming. அன்பான தேவ சபையே, உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த ஜெப கூட்டத்தில் நடக்கிற காரியத்தை மட்டும் சொல்லு. சில நேரம் நம்ம ஜெப கூட்டத்துக்கு வந்து விண்ணப்பமே இல்லாம ஏதோ ஒண்ணு போட்டு உங்களுக்கு பெரிய லிஸ்ட் அனுப்ப போறேன். I have a long list. There's so much to pray. அன்றைக்கு ஒரு குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணணும். சாட்சி கொடுக்கிறார் சகோதரன், சாட்சி கொடுக்கிறார். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க முடியுமோ அநேக காரியங்கள் கர்த்தர் செய்வார். உங்களிடத்தில் ஒரு காரியம் சொல்கிறேன். சிலர் பின்வாங்கி போய் இருக்கலாம், சிலர் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கலாம், அல்லது அனலை இழந்து போய் குளிராய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் 4 வார்த்தை உண்மையாய் உங்க சமூகத்தில் இருந்து வேண்டணும் என்று வரும்பொழுது அந்த 4 வார்த்தையிலே நடுவிலே ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வருவார். அங்கே ஒரு அக்கினி பத்தி எரியும், அங்கே ஒரு அசைவு ஏற்படும். உங்களுடைய 10 நிமிஷ ஜெபம் அது 10 மணி நேரமாய் மாறும் ஒரு நாள். ஹல்லேலூயா. காரணம் என்ன? God wants a willing heart.
ஏங்குகிற ஜனத்திற்கு தான் கர்த்தர் காத்திருக்கிறார். நான்காவது காரியம், remove yesterday's ash. நேற்றுடைய சாம்பலை என்ன செய்ய வேண்டுமா? அம்மா அந்த பகுதியை 10-11 வாசிக்கணுமா? 10வது வசனம் 11வது வசனம். லேவியர் அங்கேதான். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜலத்தடை அறையில் போட்டுக்கொண்டு இதன் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாக தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டி கடவுள். Say, some believers want fresh fire, but while keeping yesterday's ash. நேத்தோட சாம்பலை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரியுங்களா, நீங்க அடுப்பு எப்படிப்பட்ட அடுப்பு? தட்டினதோட நெருப்பு வரும். எத்தனை பேரு விறகு போட்டு நெருப்பு வச்சிருக்கீங்க? ரொம்ப பேரு பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப புது ஆளுங்களுக்கு எல்லாம் விறகு என்னன்னே தெரியாது, கட்டை என்னன்னே தெரியாது. ஆமாவா இல்லைங்களா? விறகு ஒரு புது நெருப்பு போடணும்னா என்ன செய்வோம்? அடுப்புல இருக்கிற பழைய சாம்பல் எல்லாம் நாங்க வியாபாரம் பண்ணணும். அதனால அம்மா செய்வாங்க, காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த சாம்பல் எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நெருப்பை போட்டுட்டு கட்டையை போட்டுட்டு நெருப்பு வைக்கணும். அப்புறம் ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ரொம்ப பேருக்கு தெரியாது. சொல்லுங்க ஐயா. ஊதாம் குழலா? அங்க ஊத போதே அந்த காத்துல இருந்து நெருப்பு பத்தி எரியுது. அப்போ அந்த நெருப்பு புது நெருப்பு பத்தி எரியணும்னா பழைய சாம்பலை நீக்கும். தேவடியா பலிபடத்திலே பழைய அக்கினி பழைய சாம்பல் அதை நீக்கினால்தான் புதிய நெருப்பு பத்தி அது செம்மையாய் எரியும். ஆகையால் அன்பான தேவ சபை, some believers want fresh fire. புதிய அக்கினி, புதிய அசைவு, புதிய அனல் எனக்கு வேண்டும். ஆனா பழைய சாம்பல் இன்னும் இருக்கிறது. பழைய சாம்பல் இருக்கிறது. பழைய சாம்பல் என்னவென்று உங்களுக்கு தெரியும். பலவிதமான பலவீனம் இருக்கிறது. அக்கினி எரிகிறது. அக்கினியில் இருந்து வேண்டாம் என்று அது உதரப்பட்டது தான் சாம்பல். நம் வாழ்க்கையில ஏராளமான சாம்பல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனல், புதிய அபிஷேகம், புதிய அசைவு. ஆண்டவரே எனக்கு புதிதா எனக்கு பேசும் ஐயா. You know, there are a lot of people have recorded prayers. Why நின்றதோட வரும். வந்த முடிஞ்ச டப்புன்னு ரெக்கார்ட் அடிச்சுட்டு அதோட அவர் பேசுறதுக்கு நம்ம இடமே கொடுக்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு ஒரு காரியம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். I don't know எத்தனை பேர் முழங்காலிட்டு ஜபிக்கிறீர்கள். சில பேர் முழங்காலிட முடியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. நான் முழங்காலிட்டு ஜபிக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நீங்கள் முழங்காலோடு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற வேளையிலே அவரை துதித்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நீங்கள் பேசும் வேலை, கொஞ்ச நேரம், அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமா இருக்கலாம். பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் செய்கிறதே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் செய்யாததே உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். நான் செய்கிறதே உங்களுக்கு
நான் என்ன செய்வேன் என்றார். ஒரு 10 நிமிஷம் ஒரு உலகாலிடுறோம். அவர் சமூகத்தில் உலகாலிட்டு நம்மளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்றோம். சொல்லி பிறகு just bow down. பேசாமல் ஒரு 10 நிமிஷம். மண்ணிலே சரணடைகிறேன் ஐயா, நீர் பேசும், நான் கேட்கிறேன். Amen. We don't want to be noisy crowd. We don't want noisy things. But we want to hear something nice from our Father. அப்பாவிடத்திலே அப்பா பேசும் ஐயா என்று பேசாமல் இருப்போமே. முடியுமா? முடியாதுங்களா? ட்ரை. முடிந்தவர்கள் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாய் நான் சொல்கிறேன், அன்பான தேவ சபை, நாம் உங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நான் அப்பாவின் இடத்தில் தான் முதலாவது பேசுகிறேன். என் பிரசங்கத்தை கொண்டு போய் அப்பாவிடத்தில் தான் வைத்து, அப்பா இதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், உங்க பிரசன்னத்திலே இன்னுமாய் வெளிப்பாடு இருக்குமே அல்லது இன்னுமாய் காரியம் இருக்குமே, என்னோட பேசும் ஐயா என்று சொப்பனத்தில் பேசுகிறார். கொஞ்ச நேரம் ஓய்விலே அப்படியாய் சாய்ந்திருக்கிற வேளையிலே தெய்வம் பேசுகிறார், தகப்பன் பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்படுவோமே அன்பான தேவ ஜனமே, ஆயத்தப்படுவோமே, நம்மை ஒழுங்குபடுத்துவோம். Let us discipline ourselves. இன்னைக்கு நமக்கு இருக்கிற இவ்வளவு வசதி இவ்வளவு பேருக்கு இல்ல, இல்லாமல் இருக்கிறார்கள். Let us remove yesterday's ash. நேற்றுடைய சாம்பலை ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு புதிய அனல், புதிய பக்தி, புதிய அக்கினி எரிவதற்காக ஆண்டவரே இன்றைக்கு என்ன எனக்கு வைத்திருக்கிறீர்கள், நான் விசுவாசிக்கிறேன். இருக்கும் அத்தனை பேர்களும் கர்த்தர் பயன்படுத்த காத்திருக்கிறார். நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? தான் கேள்வி. நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா என்பது தான் கேள்வியை தவிர, அவர் நீ முடியும், நீ முடியாது, நீ முடியாது, நீ முடியாது என்று நம்மை புறக்கணிக்கிற தகப்பன் அல்ல. தயாராக இருக்கிறீர்களா? Many a time, every day, I spend some time to listen from God. அப்பாவிடத்திலே கேட்க நான் காத்திருக்கிறேன். இன்றைக்கு செய்தி முடிந்தது, இன்றைக்கு போய் நாளை ஓய்வு எடுத்து செவ்வாய்க்கிழமை my business starts again. Seeking His presence. For what are you going to speak for this Sunday? என்ன வைத்திருக்கிறீர்கள் அப்பா, ஜனங்களுக்கு என்ன வைத்திருக்கிறேன் என்று ஆசாரியன் எவ்வளவு ஒரு கவனத்தோடு இருக்கிறபடியாய் நான் கவனத்தோடு உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்த இருக்கிறேன். கடைசியாக the consecration and prepared atmosphere, the consecrated, சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தமடைய உள்ள அந்த சூழல் invites God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்பதற்கு பெரிய பட்டதாரியா இருக்க தேவையில்லை, பெரிய படித்தவர்களா இருக்க தேவை கிடையாது. குறித்துக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு 4ஆம் வசனம் என்ன நடந்தது? The fire came down there on a united church. ஒன்றாய் இணைந்திருந்த சனம், மேலறையிலே ஒன்றாய் இணைந்திருந்தார்கள். They were united. They were in one thing. எரியணும். வேலை செய்யாதவன் வேலை செய்ய முடியாதபடிக்கு வேலை இடத்துல நெருப்பு பத்தி எரியணும். நெருப்பு வர வரைக்கும் நெருப்பு என்னன்னு தெரியாது, நெருப்பா வரப்போகுது. சொல்றேன், ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நீங்க ஏன் நம்ம became selfish. And how can we expect revival? கேட்கிறீங்க? I believe in revival. I believe in the power of prayer. I believe in unity. I believe in surrendering.
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நினைவிலும் கனவிலும் ஏதாவது வழியிலே நான் பாவம் செய்திருப்பேனே, என்னை மன்னியும் ஐயா என்று கதறும் பொழுது தான் ஆண்டவர் சில காரியங்களை வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறார். சபையே, nobody is perfect. அவங்க முன்னுக்கு ஒரு பெரிய ஜமீன்தார் போல நிக்க கிடையாது, ஒரு உடைந்த பாத்திரம். உங்களிடத்தில் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், revival is not a better music. நல்ல நிறைய இருக்கு, அங்க நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வரப்போகுது. It's not a better music, a better song is revival. எழுப்புதல் பெரிய சபை, பெரிய இடம், பெரிய ஆராதனை கிடையாது. Revival is not a better program. பக்தி இல்லாத சபை நரகத்தின் சபை, ஜபம் இல்லாத சபை ஒரு வெட்டு சபை, வைராக்கியம் இல்லாத சபை தரிசனத்தை இழந்த சபை. Amen. Church, revival is not a better music and sound. Revival is not a better program. The third thing, it's not here. Revival is not to bring a great preachers. Revival comes when God's people become the dwelling place. ஆண்டவரே, வாரும் தூயாவே, வாரும் ஐயா, வாரும் ஐயா, come Holy Spirit, வாரும் ஐயா என்று வரவேற்கிற சபை தானே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வைராக்கியத்தோடு அனல் மூட்டும் சபையாக இருக்கிறது. Amen. இந்த நாளில் அந்த காரியத்தோடு நம் பந்தி எடுக்க போகிறோம்.